அம்மா வீட்டு கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் தான் கொஞ்சம் ஆன்லைன்ல வாங்கியிருந்தேன். நம்ம இங்க ஊருக்கு வந்ததும் அம்மா வீட்டு கிச்சனை பார்க்கும்போது கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே கிளீன் பண்ண வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா, கொஞ்சம் ஆன்லைன்ல திங்ஸ் எல்லாம் வாங்கி அம்மா வீட்டு கிச்சனை இன்னுமே நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ ஆன்லைன்ல வாங்கின திங்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அதோட அன்பாக்சிங் வீடியோ பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீல் ரேக் தான், ஃபுல்லா பிளாக் கலர்ல வந்துரும். இதுலயே 3 ரோ கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அம்மா வீட்டு கிச்சன்ல உள்ள கவுண்டர் டாப்ல ஃபுல்லாவே பொருள் எல்லாம் அடைச்சு வச்ச மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஸ்பேஸ் சேவ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த 3 ரோ உள்ள ரேக் ஒன்னு வாங்கியிருந்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வுட்டன் ஷெல்ஃப், இது வந்து ஃபுல்லா வுட்டன் தான். ஆணி அடிச்சுதான் நம்ம செவுத்துல மாட்டுற மாதிரி இருக்கும். மகாராஷ்டிரால நம்ம வீட்டு கிச்சன்ல இந்த ஷெல்ஃப் நீங்க பாத்திருப்பீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனாலதான் அம்மா வீட்லயே வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இதுல நம்ம கடுகு சீரகம் இதெல்லாம் டப்பாவா போட்டு வச்சிருப்போம் இல்லையா, அந்த டப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா இதுலயே அரேஞ்ச் பண்ணிடலாம். சோ கவுண்டர் டாப்ல இன்னுமே இடம் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செராமிக் ஜார் தான். இதுல வந்து உப்பும் சீனியும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே அம்மா உப்பும் சீனியும் இந்த பெரிய டப்பால தான் போட்டு வச்சிருப்பாங்க. சோ அது வந்து இடத்த கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருந்தது. அது இல்லாம உப்பு பிளாஸ்டிக் டப்பால போடக்கூடாது இல்லையா, சோ அதனால இந்த மாதிரி செராமிக் ஜார் ஒண்ணு வாங்கிட்டேன். இது கவுண்டர் டாப்ல இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்கா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான். அடுத்த பொருள் பாத்தீங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர். முன்னாடி காலத்துல ஆயில் எல்லாம் இந்த மாதிரி பாட்டில்ல தானே ஊத்தி வச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்ப வர அம்மா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆயில் டிஸ்பென்சர் பாட்டில் வாங்கியிருந்தேன். இது செட் ஆஃப் 2 வந்துரும். ஒரு இதுல சன்ஃபிளவர் ஆயிலும் ஒரு இதுல நல்லெண்ணெயும் ஊத்தி வச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக. அடுத்த பொருள் பாத்தீங்கன்னா டம்ளர் ஸ்டாண்டு. டம்ளர் எல்லாமே சும்மா ஷெல்ஃப்ல தான் அப்படி லைனா அடுக்கி வச்சிருந்தாங்க. அதே கொஞ்சம் ஸ்பேஸ் சேவ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி டம்ளர் ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். இதுல வந்து மொத்தமா 6 டம்ளர் நம்ம போட்டுக்கலாம். அடுத்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா கட்லரி செட்டு. நம்ம கத்தி ஸ்பூன் இதெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அது அம்மா வீட்டுல உள்ளது ரொம்பவே பழசா போயிருச்சு. சோ அதனால புதுசா ஒண்ணு வாங்கலாம் அப்படி சொல்லி வாங்கியிருந்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன டப்பா தான். இது வந்து 250 ml 350 ml 650 ml 1200 ml சொல்லிட்டு மொத்தமா 24 பீசஸ் வந்துரும். குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஸ்கிரீன்ல இமேஜா கொடுக்குறேன். அதை டச் பண்ணீங்க அப்படின்னாலே டைரக்டா லிங்க் உள்ள பேரும், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாம் வச்சு அம்மா வீட்டு கிச்சனை எப்படி சூப்பரா அரேஞ்ச் பண்ண அப்படிங்கிற வீடியோவும் அடுத்து வரும். மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை, டேக் கேர்.